ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா எல்லாமே நீர் தந்தது எல்லாமே நீர் தந்தது எல்லாமே நீர் தந்தது எல்லாமே நீர் தந்தது வாழும் பூமி உறங்கும் இல்ல பொண்ணு உணவு கல்வி செல்வ வாழும் பூமி உறங்கும் இல்ல பொண்ணு உணவு கல்வி செல்வ கட்டாவே தந்தது காருண்யத்தால் வந்தது கட்டாவே தந்தது காருண்யத்தால் வந்தது என் வாழ்விலே என்னே எல்லாமே தந்தது. தெய்வமே, எங்களை தாழ்விலிருந்து தூக்கினீர் என்று எப்போதும் நாங்கள் மறவாதபடி அப்பா நிச்சயமாய் தாழ்த்துகிறோம். உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் அது எனக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாது நீதி உதவாது, நீங்க இல்லாம பொழுதும் தெரியாது. உதவாது நீதி உதவாது, நீங்க இல்லாம நீங்க இல்லாம பொழுதும் தெரியாது. நீங்க இல்லாம பொழுதும் தெரியாது. தேவகுமாரா 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 என்ன நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதங்க, நீங்க மறந்தா நான் எங்கே போவேன்? நீங்க நினைச்சா ஆசீர்வாதங்க, நீங்க மறந்தா நான் எங்கே போவேன்? நீங்க நினைச்சதுனால தான் அப்பா இந்த ஆசீர்வாதம், நீங்க நினைச்சதுனால தான் இந்த மேன்மை. அப்பா எங்க தாழ்விலிருந்து தூக்கி எடுத்தீர் என்று நாங்கள் ஒரு நாளும் மறவாதபடி தெய்வமே நம்முடைய சிலுவை தானத்தில் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை உருவாக்கி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் இடைப்படுகிறார்கள், ஆவியானவரே நீங்க இடைப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 21 நாட்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி இருந்துச்சு? மகிமையா இருந்துச்சு. எத்தனையோ நாட்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சிலுவை இந்த 40 நாள் என்ன பண்ணிருக்கோம்? கறி சாப்பிட்டா இருந்திருக்கோம். நான் தான் இருந்ததுல, ஐயா இருந்திருக்காரு, நிறைய தடவை இருந்திருக்காரு. நாங்க எல்லாரும் கறி பிரியாணி சாப்பிடுவோம், அவர் மட்டும் என்ன பண்ணுவது? தயிர் சாதம், சாப்பாடு சாதம். அது உலக பிரமாண காரியத்துல இருக்கும் போது என்ன பண்ணோம்? அதெல்லாம் தெரியாத நாட்களில சரி நான் கவுச்சி சாப்பிடாத இருக்கிறதுனால ஏசப்பாங்க எதாவது நல்லதா? என் உடம்புக்கு தான் என்ன பண்ணும்? weight loss ஆகும். நான் கவுச்சி சாப்பிடாத இருந்ததுனாலும் நல்லது. அது என்ன பண்ணுங்க? ட்ரை பண்ணி பாருங்க. அந்த நாள் என்ன பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா என்னை மீட்கும்படி வந்தவருக்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? உலக பிரமாண காரியத்தை என்ன பண்ணக்கூடாதீங்க,
கொண்டு வரக்கூடாது. இருந்தவங்க தான். நம்ம எப்படி ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணுவோம், வானத்துல இருந்து உச்சில்ல இவங்க பாவி அப்படியெல்லாம் இல்லை. நம்மளும் உலகத்துல இருந்து மீட்கப்பட்டவர்கள் தான். ஆனா கர்த்தருக்குள்ள வர வர நன்மை தீமை என்னது என்று நம்ம என்ன பண்ண சோதிச்சு நிதானித்து பார்க்கணும். இந்த 21 நாள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சரி, 19 நாள், இன்னும் 2 நாள் இருக்கு. இந்த 19 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? விசேஷமா இருந்துச்சா? பிரோஜனமா இருந்துச்சா? பிரோஜனமா இருந்துச்சா? நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரத்தக்கதா இந்த சபை அதுக்கு ஒத்துழைச்சதா? ஏமே இந்த இயேசு ராஜா தான் டைட்டில். டைட்டில் என்னது? ஆனா அவர் தியானிக்கும் போதெல்லாம் அவர் எப்படியா வெளிப்படுறாரு? காயங்கள் நிறைந்தவராய், கன்னத்தில் அறையப்பட்டவராய், போர் சேவகளால 12 சீஷர்களால மறுதளிக்கப்பட்டவராய், அவர்னால மகிமைப்பட்டவராய் என்ன பண்ணிருக்கோம் நம்ம. ஆனா பாக்குறதால இன்பம்னா என்னது? நல்லதை பத்தி சொல்றதுதானே இன்ப இயேசு ராஜா. ஆனா அவரை தியானிக்கும் போது அந்த இன்பம் எங்களுக்கு தியானம் என்ன பண்ணுது வந்துருது. அது கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சரி, இந்த 21 நாட்கள்ல எனக்கு வந்து தலைப்பு 4 வாரம் வந்திருக்கு. நான் 3 வாரம் எடுத்திருக்கேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கா சொல்லுங்க பாக்கலாம். யோசுதா சொல்ற, பேதுருவா, அப்புறம் மார்த்தாள், அப்புறம் மரியா. அவ்வளவுதானா? இத்தனை பேர்ல இவங்களுக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கா? சரி, நேற்று என்ன மெசேஜ் பார்த்தோம்? முந்தா நாள் என்ன மெசேஜ் பார்த்தோம்? சந்தோஷம். அப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஞாபகம் இல்ல. அப்போ 21 நாள் நடக்கிற தியானத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்மளுக்காக எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரு? சகிச்சார். எல்லாவற்றையும் நம்மளுக்காக அர்ப்பணிச்சார். நம்மளும் சில காரியம் அர்ப்பணிச்சாதான் அதெல்லாம் என்ன வரும்? ஞாபகம் வரும். சிலுவை தியானன்றது இந்த 21 நாள் மட்டும் இல்ல, வாழ்க்கை ஃபுல்லா நம்ம தியானிச்சாதான் அவருக்கு பரிசுத்த மனவாட்டியை நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த டைட்டிலுக்கு அர்த்தம் அப்பதான் விலகு. இன்ப இயேசு ராஜாவை என்ன பண்ண முடியும்? அப்பதான் பார்க்க முடியும். நம்ம ஒவ்வொரு நாள் அவர் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டும் போது அந்த இன்ப இயேசு ராஜாவை பார்க்க என் வாழ்க்கைக்கு அது என்னவா இருக்கும்? ஏதுவா இருக்கும். இன்பமாய் வானங்களில் என்ன பண்ணுவாரு? என்னை கரும சேர்த்து அன்பை தூக்கிடுவார். நான் என்ன பண்ணுவேன்? அவரோட என்ன பண்ண. அப்போ இங்க நம்ம எப்படியா இருக்கணும்? அவருடைய சிலுவை தியானத்தை எப்போது ஒரு தவறு செய்யும் போது, ஒரு பேச்சில, ஒரு செய்கையில எல்லாவற்றையும் மீறுதா இருக்கும் போது இந்த காரியங்கள் அடிகள்லாம் நம்ம என்ன பண்ண நம்ம கண்ணு முன்னாடி வரணும். சரி, நான் வார்த்தைக்குள்ள போகிறேன், எடுத்து வாசிப்போம். சரி, ஒரு சரி, நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவர்? நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவர்? நேற்று பார்த்தோம்ல, அவர் மன்னிக்கிறவர் மாத்திரம் இல்ல, அவர் எப்படிப்பட்டவர்? அன்பானவர். அப்புறம் அதுலயே ஒரு வசனம் எடுத்தாங்க, எப்படி? கோபம் உள்ளவர். நம்ம எல்லாரும் அவர் மன்னிக்கிறவர், அவர் மன்னிக்கிறவர். நான் என்ன தப்பு செஞ்சாலும் அவர் என்ன பண்ணுவாரு? என்ன மன்னிப்பார், 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 மன்னிப்பார். பார்த்து பார்த்து வர ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுத்து அவர் மேல நம்மளுக்கு என்ன இல்லாத போயிடுச்சு? பயம் இல்லாத போயிடுச்சு. ஆனா அவர் தண்டிப்பார், அவர் கோபப்படுவார் என்று பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் வர பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாதான் அவர் மேல பயமும் பக்தி என்ன பண்ணும் வரும். நம்ம ஆரம்பத்துல எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்? அவர் அன்பானவர், அவர் மன்னிப்பதில் வரும்போது அப்படிதான் இருக்கும். குழந்தைங்க ஒரு என்ன பண்ணுவோம்? ஒரு வயசு 2 வயசு வரைக்கும் தப்பு செஞ்சா என்ன பண்ண மாட்டோம்? குழந்தை அதுக்கு என்ன தெரியும்? ஒரு 5 வயசு வரைக்கும் என்னதான் சொல்லிட்டு இருப்போம்? குழந்தை அதுக்கு என்ன தெரியும்? அது ஆனா 6-7 வயசுல ஆச்சுன்னா இருப்பா கிழக்காத பேசுது. விட்டது யாருதான்? நம்மதான். 5ல விளையாது, 50ல என்ன பண்ணாது? விளையாது. நம்ம 5லயே தேவ பக்தியை சொல்லி கொடுத்தாதான், தேவ பயத்தை சொல்லி கொடுத்தாதான் அது வரும் நாட்களில நல்ல நிலத்துல போடப்பட்ட புதையா என்ன பண்ணும்? காணப்படும். என்னால கொடுக்க முடியாத 30, 60, 100 என் பிள்ளைகள் சம்பாதிப்பார்கள். அதற்கு நம்ம என்ன பண்ண? தேவ பக்திய கொடுக்கணும். தேவ பக்தியை கொடுக்கணும். அவர் கோபம் உள்ளவர், அவர் பட்சிக்கிற அக்கினி. என் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கணும், மன்னிப்பாரு, மன்னிப்பதில் வல்லவர்.
ஆனா ஒரு காரியம் தன் பிள்ளைகள் மீறி செய்யும் தண்டிப்பார். தண்டிப்பார். ஒரு நிமிடம் தான் கோபம், அதெல்லாம் அதை நம்ம என்ன பண்ண முடியாது, தாங்கவே முடியாது. ஆனா இரக்கமோ நித்தியமாய் தருகிற தேவன் உண்டு. ஆனா அந்த ஒரு நிமிஷம் கோபப்படும் போது, அந்த ஒரு நிமிஷம் கோபப்படும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? ஏன் நம்ம இந்த பூமியில இருக்கோம்? ஏன் நம்ம அந்த பூமியில நம்ம இருக்கோம்? அந்த ஒரு எப்பக்கத்திலே நெருக்கப்படுகிறோமே அந்த சூழ்நிலை என்ன பண்றோம் வந்துடும். அப்படி இல்லாதபடிக்கு எடுத்து வாசிங்க. மார்க் எடுங்க. மார்க் எடுத்துட்டீங்களா? 11 வாசிங்க. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவ ஆலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபோது இயேசு எங்க வந்திருக்கிறாரு? எருசலேமில் இருக்கிற தேவ ஆலயத்துக்கு என்ன பண்ணிருக்காரு? வந்திருக்கிறார். இந்த நாட்களிலே கோடம்பக்கத்தில் இருக்கிற தாஸ்புரத்தில் இருக்கிற நம்ம மேய்ப்பரின் சபைக்கு என்ன பண்ணிருக்காரு? ஏசப்பா வந்திருக்காரு. ஏன் வந்திருக்காரு? வந்ததுனால தான் இந்த 19 நாட்கள் எத்தனையோ தடைகள், எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ பலவீனங்கள், ஆனால் எல்லாவற்றையும் தேவன் மேற்கொள்ள செய்தார்னா அவர் இந்த சபையிலே உலாவுகிறபடியாக. இது மனுஷனால் கூடாது, சொற்ப ஜனமாக இருந்தாலும் இது மனுஷனால் கூடாது. ஆனா என் தேவனாலே எல்லாம் கூடும். வந்திருக்காரு. ஆமே வந்திருக்காரு. வாசிங்க. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவ ஆலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறார். நம்மள எல்லாரும் என்ன பண்றாரு? தேவாலயத்துக்கு வந்தா என்ன பண்ணுவாரு? நம்மள எல்லாரும் என்ன பண்ணுவாரு? பாப்பாரு. அண்ணால பார்த்தாரா இல்லையா? தேவாலயத்துல வந்து தன் இருதயத்தை உச்சின அண்ணால என்ன பண்ணாரு? அவரு பார்த்தார். நம்மளே பாப்பாரா? பார்க்க மாட்டாரா? நிச்சயமா பாப்பார். அவர் உள்ளந்தரையில ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறவரை நம்மளை சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆன போது இருவரோடு கூட எங்க போயிட்டாரு? பெத்தானியாவுக்கு போனார். மறுநாளிலே அவர் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு என்ன ஆயிடுச்சு? பசி உண்டாயிடுச்சு. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அது ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காலமாய் இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதிலே இலைகளே அல்லாமல் வேற ஒன்று என்ன பண்ணல, காணவில்லை. ஏசப்பா சீசனுக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டாரு? 40 நாளைக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டாரு? வர மாட்டாரு. அத்திப்பழம் இல்லாத காலத்துல வருவாரு. அத்திப்பழம் இல்லாத காலத்துல என்ன பண்ணுவாரு? வருவாரு. சொல்லிட்டு வர மாட்டாரு. திருடனை போல அவர் டைட்டில் எப்படிதான் கொடுக்குறாரு? நான் திருடனை போல வருவேன், ராஜாவா வருவேன்னு சொல்லு. நான் எப்படி வருவேன்? திருடனை போல வருவேன். திருட சொல்லிட்டு வருவானா? நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் சேவ் பண்ணி என்ன பண்ணுவோம்? லாக்கர். அப்படி கிடையாது. அது அத்திப்பழம் காலம் இல்லாத போதிலும் தேவன் நம் இடத்தில் வருவார். தேவ பிள்ளை இந்த 40 நாள், இந்த 21 நாள் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கத்தக்கதான். ஆனா அவர் என்ன பண்றாரு? வராரு. அவருக்கு பசியா இருக்கிறதுனால வராரு. அவர் மாம்ச பசியில என்ன பண்றாரு? இருக்கிறாரா? இல்ல. ஆவிக்குரிய பசி என்ன பண்ணுது? அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்போம் என்று சொல்லி இருக்கிற அவருக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ பசி ஆயிடுச்சு. அவர் அத்தி மரத்தை பார்த்து அது எப்படி இருக்கு? பச்சை பசையில செழிப்பார். அவர் தேவாலயத்திலிருந்து வருகிறார். தேவாலயத்திலிருந்து வந்த உடனே என்ன பண்றாரு? நம்ம கூட ஆலயத்துல இருந்து வரும்போது எப்படிதான் இருக்கும்? ஆலயத்துல இருக்கும்போது சமாதானமா இருக்கும், பிரகாசமா இருக்கும், அப்படியே சந்தோஷமா இருக்கும். வெளியே போனா எப்படி இருக்கும்? அது 1 மணி நேரம் கழிச்சு சர்ச்சில் இருக்க முடியும் நினைக்கிறீங்க? இங்கதான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு, சமாதானமா இருக்கு. நீங்க இருக்குமா? என்ன பண்ண? ஆட்டோமேட்டிக்கா
ஆட்டோமேட்டிக்கா வெளியே சிந்தனை போயிடும்ல. அது பாருங்க, வாசிங்கப்பா. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனி புசியாதிருக்க கடவான் என்றார். அதை அவர் சீஷர்கள் கேட்டார்கள். அவர் என்ன பண்றாரு? இலைய பார்த்துட்டு கனி இருக்குமான்னு போறாரு. கனி இல்ல. தேவ பிள்ளையே, கனி உள்ள வாழ்க்கை வாழத்தக்கதா தேவன் என்ன பண்ணிருக்காரு? தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்காரு. ஆனா கனி இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாம் எப்படிதான் இருக்கு? செழிப்பா இருக்கு. ஆனா அதுல கனி இல்லாத போது அவர் இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம், அவர் இருதயம் எவ்வளவு துக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு சபையில இருக்கிறோம், ஒரு பிள்ளைகள் ஒரு 10 வருஷமா அப்படியே இருந்தா எப்படி இருக்கும்? தவிதர் சொன்ன எத்தனை வருஷம் இருந்தாலும் 13 வருஷம் என்ன பண்றான்? வீணா விடுதா நாட்களும் கழிச்சு கழித்த நாட்களும் எடுத்தோடனே தேவன் என்ன பண்ணாங்க? வாய்ப்புகள் கொடுத்தார், இலைகளை காணும்படி செய்தார், அதில் பச்சை பசையில் நிறத்தை கொடுத்தார், எல்லாமே கொடுத்தாரு. ஆனா கிட்ட வந்த போது என்ன இல்ல? கனி இல்ல. எனக்கே நீ கனி கொடுக்க முடியலன்னா ஒரு காலமும் உன் இடத்திலிருந்து ஒருவரும் என்ன பண்ண முடியாது. இனிமே நன்மைகளை பற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை எப்படி தெரியுமா? பட்ட மரம் போல ஆயிடும். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை எப்படி ஆயிடும்? பட்ட மரம் போல ஆயிடும். அவர் சீஷர்கள் அதை கண்டு என்ன பண்றாங்க? வாசிங்கப்பா. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிய எனக்கே கொடுக்க முடியலன்னா நீ யாருக்கு கொடுக்க போற? இனிமே நீ என்ன பண்ணக்கூடாது? மலட்டாயிடுவேன். அப்ப அவர் என்ன சொல்ல தொடங்குறாரு? அதை அவர்கள் சீஷர்கள் கேட்டார்கள். அவர் எருசலேமுக்கு அந்த அத்திமரத்தை அப்படியே விட்டு அவங்க என்ன பண்றாங்க? அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் வந்துட்டாரு. கோபப்பட்டாரா இல்லையா? கோபப்பட்டதான் அந்த வார்த்தை வரும். பையா யாராச்சும் சர்ச்சைக்கு வரல, அவர் மூஞ்செல்லாம் பாக்குறது கோபமா என்ன பண்ணுவாரு? அவர் பார்க்கறதே சாதாரணமா தான் இருக்கானா அவர் வார்த்தை எப்படி இருக்கும்? ஏன்னா நம் தேவனை தேடுவதா இந்த நாட்களில் எப்படி இருக்கு? குறைவா இருக்கு. அதை நிறைவாய் தேடும்படி ஒரு கடிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன பண்ண நமக்குள்ள இருக்கணும். அது வாசிங்கப்பா. அவர்கள் எருசலேமுக்கு வந்தபோது வந்தார்கள். இயேசு தேவ ஆலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொல்லுறவர்களையும் துரத்தி விட்டு அங்க வந்து பாக்குறாரு. ஒரு ஜெப ஆலயத்துல அவங்க என்ன பண்றாங்க? கல்லர் புகையை ஆக்கி வச்சிருக்காங்க. இங்க வந்து என்ன பேச்சு நடக்குது? தேவனை பற்றி ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாரம் நம்ம என்ன பண்றது இல்ல, எதையுமே வளர்க்கறது இல்ல. இன்னொன்னு நம்மளுக்குள்ள அநேக காரியங்கள் உள்ள வச்சு 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 நம்ம ஆலயம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ கல்லர் புகை ஆயிடுச்சு. அவர் வந்து உலக பிரமாண ஆலயத்தை சொல்ல என்ன பார்த்து சொல்றாரு? நீ எப்படி வச்சிருக்க உன் ஆலயத்தை? உன் மனசை நீ எப்படி வச்சிருக்க? அநேக கவலைகளினாலும், அநேக பாரங்களினாலும், அநேக துக்கங்களினாலும் உங்களுடைய ஆலயம் எப்படி இருக்கு? கல்லர் புகையா இருக்கு. அதை பார்த்து சொல்றாரு. நீங்க விற்கிறவங்களை எல்லாத்தையும் பார்த்து ஒருவன் தேவ ஆலயத்தின் வாசிங்கப்பா 16 ஒருவனும் தேவ ஆலயத்தின் வழியாக யாரொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதி இருக்கவில்லையா? நீங்களோ இது ஜெப வீடுமா? இது ஜெப வீடு தேவ பிள்ளையே. அதற்காக தான் மரணத்தை அவர் என்ன பண்ணாரு? ருசி பார்த்தார். ஆனா நம்ம அதை எப்படி ஆக்கி வச்சிருக்கோம்? கல்லர் புகையை போல என்ன பண்ணிருக்கோம்? தேவையில்லாத காரியத்துக்காக கவலைப்பட்டு, தேவையில்லாத காரியத்துக்காக வருத்தப்பட்டு, நம்மள மகிமையா வச்சிருக்க தேவனத்தை என்ன பண்ணிட்டோம்? மறந்துட்டு அதை எப்படி ஆயிடுச்சு? இப்போ கல்லர் புகையை போல மாறிடுச்சு. வாசிங்கப்பா. அது வேற பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லோரும் அவர் உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினால
பயத்தின் ஆவி இருந்துச்சுன்னா எத்தனை காரியம் வந்தாலும் யாரு எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும், பயமற்று போயிருக்கும். அவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை நீங்க ஏன் கல்லர் போக ஆக்குறீங்கன்னு கேட்கிறாரு. அவங்க வேத பாருங்க, அவங்க என்ன தேடுறாங்க? என்னப்பா ஏன் ஆலயத்தை கெடுத்துன்னு சொல்றதுக்கு கொலை செய்ய தேடுறாங்க. நம்ம பிள்ளைகளை ஏதாவது சொல்லி பாருங்களேன், பகைப்பாங்க நம்மள. ஊழியக்காரர் ஏதாவது சொல்லிட்டோமே, நம்மளுக்கு ஏதுவா வந்தா ஹாப்பி என்ன பண்ணும், சந்தோஷம் போகுது. ஆனா அதுவே நம்மளுக்கு எதிர்மறையா வந்துச்சுன்னா எப்ப பாரு, இல்ல உன் ஆலயம் கல்லர் போகை ஆகக்கூடாது. உன்னை கொலை செய்ய தேடினாலும் உன்னை பகைச்சாலும் நம்ம சொல்ல வேண்டியதை நம்ம என்ன பண்ணோம்? சொல்லணும். ஒரு பிள்ளை வழி மாறி போனா கணக்கு ஊ மேல. அது என் பிள்ளை இடறி போனா கணக்கு யார் மேல? என் மேல. ஏன்னா அது வழி தப்பி போக கூடாதுன்னா கடவுள் என்கிட்ட என்ன பண்ணிருக்காரு? என்ன அம்மாவா அப்பாவா என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்காரு. அது கல்லர் போகியா மாறிக்கொண்டே இருக்கு. ஏதோ ஒரு காரியம் விற்க போக வந்தது, அப்படி என்ன ஆயிடுச்சு? அது நாளுக்கு நாள் தேவ ஆலயத்தை கெடுக்கும்படி அது கல்லர் போகி ஆயிடுச்சு. அதை தேவன் அதட்டி வெளிக்கொத்துறாரு. அவர் என்ன பண்றாரு? கொலை செய்யவும் பிரதான ஆசாரியர் தேடுறாரு. வாசிக்க பார்த்த வேத பாரகரும் அதை வேத பாரகரும் தேடுறவங்க யாருன்னா சொல்லுங்க? வேதத்தை அறிஞ்சவங்க, வேத அவங்க உலக பிரமாணம் என்ன பண்றாங்க காரியத்துல. இதெல்லாம் தப்பு இல்ல. சில பேர்லாம் கிறிஸ்தவ சொல்லியிருக்காங்க தெரியுமா, உலகத்துல போய் பாருங்க இந்த பிள்ளைங்க அப்படி இருக்கு. இல்ல இல்ல, உலக பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வித்தியாசம் உண்டு. அநேக வேத பாடல்கள் சொல்லிட்டோம். கொலை செய்யும்படி அவர் அப்படி என்ன தப்பு செஞ்சாரு? என் கல்லர் போகையை மாற்ற வந்த தெய்வம் அவர். என் கல்ல தரத்தை என்ன பண்ண வந்தாரு? மாற்ற வந்தாரு. என்கிட்ட இருக்கிற கல்ல குணத்தை எல்லாம் எடுத்து போட வந்தாரு அவர். இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா ஒரு கல்லன் போல, ஒரு கல்லி போல கையும் கையுமாய் பிடிபட்டவர் நான். அது ஏசப்பா அறிவாரு. இந்த உலக ஜனத்துக்கு யாரும் தெரியாம ஏசப்பாக்கு தெரியும். ஆனா என் கல்ல குணத்தை எல்லாம் எடுத்து போட்டு இன்னைக்கு தேவன் எல்லாரும் மேலேயும் அன்பா இருக்கத்தக்கதாய் மாற்றி வச்சிருக்காரு. நான் அறிவேன். என்னை பத்தி நானே என்ன பண்ணும்? ஆவிக்குரியவன் நம்ம என்ன பண்ண ஆராய்ச்சி பார்க்கணும். அப்பப்போ என் பிள்ளை மேல மட்டும் அன்பு ஜாஸ்தியா இருக்கு, மற்ற பிள்ளைங்க மேல நம்ம உதாசீனமா நினைச்சா கல்லர் போக இருக்கு. எங்கேயோ கல்ல தலை என்ன பண்ணி கொண்டு இருக்கு? ஒளிஞ்சிட்டு இருக்கு. கசப்பு வெறுப்பு எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கிறது. என்ன ஆயிடுது? கல்லர் போகியா மாறி போயிடுது. அதற்காக தேவன் நம்மளை தெரிந்து கொள்ள என்னிடத்திலிருந்து கல்ல தரத்தில எடுத்து போட்டார். அவர் கசப்பு, எவ்வளவு கசப்பு இருந்துச்சு, வெறுப்பு இருந்துச்சு, மன்னிக்க முடியாத காரியங்கள் இருந்துச்சு, அக்கிரமங்கள் இருந்துச்சு, பாவங்கள் இருந்துச்சு, சாபங்கள் இருந்துச்சு. கல்லர் புகைய போல என் இருதயம் எப்படி இருந்துச்சு? இருள் சூழ்ந்தப்பட்டு இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் மாற்றி போட ஒருவர் வந்தார். அவரையே ஒப்பு கொடுக்க என்ன பண்ண? நான் கொலை செய்ய என்ன பண்ண? அவரை வகை தேடின. வாசிங்கப்பா, வாசிங்க. சாயங்கால வேளையிலே வாசிங்க. இல்ல இல்ல, லாஸ்ட் வாசிங்க. அவர் ஆச்சரியப்பட்டதினாலே அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடினாலே அவருக்கு பயப்படுங்க. தேவ பிள்ளையே, இந்த கடைசி நாட்களிலே என்ன செய்றீங்களோ இல்லையோ, அவரோட உபதேசத்தை கேட்கும் போது உங்களுக்கு என்ன வரணும்? பயமும் பக்தி என்ன பண்ணும்? வந்துடணும். அவர்களை போல நான் இருக்கக்கூடாதுப்பா, அவர்களை போல நான் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே, என்ன நான் ஆராய்ச்சி பார்த்திய வழிகளை என்ன பண்றேன்? என்ன நான் பரிசுத்தமா வச்சுக்கிறப்பா, மத்தவங்க மேல நான் என்ன பண்ணக்கூடாது? மத்தவங்கள பார்க்க கூடாதுன்னு சொல்ல அவருக்கு பயந்து. வாசிங்கப்பா, அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினால் அவருக்கு பயந்தார்கள். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்க கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரவி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிடுச்சு. ஆண்டவர் சபிப்பாருன்னு தெரியுமா? கோபப்படுவாருன்னு தெரியும். சபிப்பாருன்னு தெரியுமா? சபிப்பாரு. ஏன்னா
நம்ம இலைகளே இல்லாமல் கனிகள் இல்லாத போது அவர் வேதனை எப்படியா இருக்கும்? மிகுதியா இருக்கும். அவர் என்ன பண்றாரு? அவர்கள் நினைவு கூறும்படி, பேதுருவே கூடவே இருக்க பாத்துக்கோ. அத்தி மரத்துக்கே இந்த பாடுனா கூட இருக்கிற நம்மளுக்கு எந்த பாடு? எத்தனை பாடு? உனக்காக நான் மரத்தை ருசி பார்க்க போறேன். உனக்காக நான் யாவையும் செய்து முடிக்க போறேன். அத்தி மரத்தை சபிப்பது போல தேவ பிள்ளையே நம்ம கிட்ட ஒரு நாள் வருவாரு. இது அத்தி மரத்துக்கு சொல்லல, நம்மளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம். அந்த அத்தி மரம் நம்பலாம். ஏசப்பா நம்ம கிட்ட வந்து பாக்குறாரு. கல்லு புகையா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கனி இல்லாத வாழ்க்கை இருக்கிறது. ஆனா இதை பேதுரு நினைவு கூறும்படி என்ன பண்றாரு? நீங்க சபிச்சது அது என்னவாயிடுச்சு? பட்டு போயிடுச்சுன்ற வாசிங்க. அடுத்த வசனம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஏன்னா நான் சொன்னா அப்படியே என்ன பண்ணுவேன்? செய்வேன். நான் சொன்னதை செய்வேன். நீ எப்படி விசுவாசிக்காமல் போனாய்? நாங்க சொல்லிட்டு வந்துட்டேனே. கோபத்தினால் சொல்லிட்டாரு. கோபத்தினால் என்ன பண்ணிட்டாரு? அவர் கோபப்படுவாருங்க நம்ம மேல. அவர் கோபம் அதிகமா பிரிய போனா ஒரு நிமிடம் தான். ஆனா அந்த கோபத்துக்கு நம்ம ஆளாகும் போது அதை நான் அனுபவிச்சிருக்கேன். வாழ்க்கையில அதை நான் அனுபவிச்சிருக்கேன். எங்க போனாலும் என்னவா இருக்காது? நிம்மதியா இருக்காது. சமாதானம் இல்லாத வாழ்க்கை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று சொல்லி அழுவேனையா, மறந்தீரோ என்று சொல்லி அழுவேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. அந்த கண்ணீர் வரணும். பேதுரு என்ன பண்ணாரு? மனம் கசந்து அழுதாரு. மனம் கசந்து அழுத உடனே அவர் மேல மனதுருக்கம் வைத்து விட்டார் தெய்வம். அவரை விசுவாசிக்கணும். அவர் சொன்னா நம்ம வாழ்க்கையில என்ன ஆகும்? அப்படியே நடக்கும். அப்படியே நடக்கும். இந்த சபைக்கு அவர் ஆரம்பிச்சு விட்டார்னா வாழ்க்கை முழுவதும் சாபமாய் மாறிவிடும். தேவ பிள்ளையே, நம்ம சாபத்திலிருந்து தான் தெய்வம் மீட்டெடுத்தார். ஆனா அவருக்குள்ள வந்து கனி இல்லாத வாழ்க்கை இருதயம் கல்லர் கொகையை போல மாறிடுச்சுனா, அவர் தங்குற ஆலயத்துல நான் வேறொரு காரியத்தை கொண்டு வந்தனா அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிக்காது. ஒரு மனவாளன் இருக்கும் போது இன்னொரு மனவாளன் மேல நேசிப்பு போச்சுன்னா அது என்ன தொடர்பு? கள்ள தொடர்பு. அந்த கள்ளத்தனத்துக்கு நம்ம அவரை வச்சுக்கிட்டு சில காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்தனா அது என்ன போக? கல்லர் போக. அதை மாற்ற என்ன பண்ணக்கூடாது? தேவன் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். அதை ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். அதனால சொல்ற விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். வாசிங்கப்பா. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவாய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று நீ எங்க சந்தேகப்படுற? அதே குறிப்பா கேட்டுக்கிற, எல்லாமே செவியில கேட்டு எல்லாமே கேட்டுக்கிற. ஆனா சந்தேகம் எங்க வந்தது? இருதயத்துல வந்து இது நடக்குமோ நடக்காது. அவர் சொன்னா அப்படியே செய்வார். தேவ பிள்ளையே, நம்மளுடைய வாழ்க்கையில அவர் சொல்லியும் நிறைவேற்றாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நிச்சயமாய் செய்வார். நீ கேட்கிற, முகம் மலருது, சந்தோஷப்படுற. ஆனா எங்க சந்தேகப்படுற சொல்றாரு? இருதயத்துல சந்தேகப்படாமல் வாசிங்கப்பா. விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுவோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது
ஜெபம் பண்ணும்போது ஏதாவது குறை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒப்புரவாங்க. அப்படியே ஜெபம் பண்ணீங்கன்னா ஜெபம் என்ன பண்ணாது, கேட்கப்படாது. ஏன்னா என் ஆள் எப்படி ஆயிடுது, கல்லர் புகையா மாறி போயிடுச்சு. அந்த கல்லர் புகையில தேவன் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நம்ம துதியில தேவன் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் வாசிங்கப்பா, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் உங்கள் பிதா என் தப்புதங்களை என்ன பண்ணாரு, அவரு உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். தேவ பிள்ளையே, இந்த கடைசி நாட்களில் நம்மளுக்குள்ள என்ன தெரியுமா வந்துச்சு, அவங்களையே நான் மன்னிக்கணும், அவங்களையே நான் மன்னிக்கணும். மன்னிச்சு விடுங்க. ஏன்னா நம்ம தப்பிதங்களை ஆண்டவர் மன்னித்தார், நம்ம தப்பிதங்களை ஆண்டவர் மன்னித்தார். எனக்கும் நீங்க நினைப்பீங்க எனக்கு ஊழியக்காரருக்கு சண்டையே வராது, நாங்க அப்படியே என்னது மேற்பாதி ஈச்சர் நினைப்பீங்க. ஆனா நிறைய சண்டை வரும் எங்க 2 பேருக்குள்ள. அப்ப என் மனசு எப்படி தெரியுமா, கல்ல போகவே போட மாட்டேன். அந்த மாதிரி இப்படி ஊழிய செய்யறாரு, ஏன் இப்படி இருக்காரு, ஏன் இப்படி சண்டை போறாரு, ஏன் இப்படி போறாரு, அப்படின்னா தெரியுமா பண்ணுவாரு, என்னுடைய தப்பிதங்களை முன்னாடி கொண்டு வருவார். எத்தனையோ காரியத்துல உன்னை அதிகமாய் மன்னிச்சிருக்கான், உலக பிரமாண காரியத்துல. ஆவிக்குரிய அவர் என்ன மன்னிச்சிருக்கார் நிறைய. நான் அதிகமாய் மன்னிப்பு பெற்றவர். அதனால அந்த காரியம் எனக்கு ஒரு நிமிஷத்துல என்ன ஆயிடும், அதை நான் சொல்லியிருக்கேன். ஏசபாய்க்கு உங்களை பத்தி சொல்லும் போதெல்லாம் அவர் உங்களுக்கு என்ன பண்றாரு, சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா நீ அதிகமா மன்னிப்பு பெற்றவர். எப்பவுமே நம்மளுக்குள்ள அந்த காரியம் என்ன பண்ணோம், நம்ம என்ன தப்பு செய்யறோம், மன்னிப்பு கேட்கணும். எந்த தப்பு செய்யறேன் அப்படியெல்லாம் இல்லை, நான் அதிகமாய் மன்னிப்பு பெற்றவர். அவர் பெரிய தப்பு இருந்தா கூட நான் சொல்ல சொல்றேன், பாவியானவரே நீ அதிகமாய் மன்னிப்பு பெற்றவர். உனக்கு குறை என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அது சத்துருவின் காரியம். நீ சவிப்பதற்காக ஏதுவாக இருக்கும். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்க முடியாதபடிக்கு ஒருவர் பேரில் உனக்கு குறைச்சினா உன் தப்புதங்களை நினைச்சு பாரு. என் தப்பிதங்களை தேவன் நினைப்பு ஊட்டி 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 நீ அதிகமாய் மன்னிப்பு பெற்ற. நீ என்ன பண்ணும், கசப்பு வச்சனா உன் ஆலயம் தான் கெட்டு போகும், வெறுப்பு வச்சனா உன் ஆலயம் தான் கெட்டு போகும், மன்னிக்க கூடாத வரையில உன் ஆலயம் தான் கெட்டு போக தேவன் என்னை புறமிட்டார். சொல்லுவான், ஆண்டவரே என்னை உடைத்து உருவாக்குங்க, என்னை உடைத்து நிறைய உடைச்சிருக்காரு. சொல்லி சொல்லி என்ன பண்ணிருக்காரு, நிறைய உடைச்சிருக்காரு. நம்ம மன்னிப்பு பெற்றவங்க, அந்த மன்னிப்பு பெற்றவங்களுக்கு தான் அதனுடைய வேல்யூ என்ன பண்ணும் தெரியும். மன்னிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வேல்யூ தெரியும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களை மன்னிப்போம். என் மகன் இல்ல எப்படிமா எல்லாரையும் அப்படியே வந்து ஒரு சாரி கேட்ட உடனே நான் அதிகமா மன்னிப்பு பெற்றவங்க இடத்துல அந்த மன்னிப்போட வேல்யூ எனக்கு தெரியும், அந்த மன்னிப்புடைய அன்பு எனக்கு தெரியும், அந்த மன்னிப்புடைய அரவணைப்பு எனக்கு தெரியும். எவ்வளவு பெரிய காரியம், என்னையே மன்னிச்சாரு, மன்னிச்சிருங்க. நான் ஏன் ஆலயம் கல்லர் போக ஆகக்கூடாது, நான் என்ன பண்ணக்கூடாது, சபித்து போக கூடாது. அந்த சாபத்தை எப்படி அவர் மாற்றினார், கோபப்பட்டு சொல்லிட்டாரு, அப்படியே விட்டுருவாரு அந்த சாபத்தை. ஏன்னா அவர் சொன்னா அப்படியே ஆகும், அவர் சொன்னா அப்படியே ஆகும். அந்த சாபத்தை எப்படியாவது மாற்றினார். எப்படி மாற்றினார், இங்க அத்திமரத்தை தான் சபிச்சார். ஆனா அவர் மனிதனை காட்டுக்கொள்ள அவரையே சபிச்சார். எடுங்கப்பா, ஆதியாகமம் எடுங்க, ஆதியாகமம் எடுங்க, 3 எடுங்க. ஆதியாகமம் 3:14 இருந்து வாசிங்கப்பா. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் என்னப்பா 3:16 கரெக்டா? அவர் ஸ்திரீயை நோக்கி கர்ப்பவதியா இருக்கு இல்லப்பா, வாசிங்க வாசிங்க. கர்ப்பவதியா இருக்கும் பொழுது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை. அவர் முதல்ல யாரை சபிக்கிறார், முதல்ல சர்ப்பத்தை சபிச்சிட்டார். என் பிள்ளைகளை வழி விலக போ செய்கிறியா, சாபத்துக்கு உட்பட செய்கிறியா, முதல்ல என்ன பண்ணாரு, சர்ப்பத்தை சபிச்சிட்டார். அடுத்து ஸ்திரீ கிட்ட வர்றாரு.
வந்துச்சு. ஆனா அவர் சபிச்சாருன்னு போடல. ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த கோபத்தினால அந்த காரியத்தை சொல்ற. உன் வேதனை பெருகும். இன்னமும் பழிக்குதா இல்லையா அந்த வார்த்தை? வேதனை எப்படிதான் இருக்கு? மிகுதியா இருக்கு. எங்க எங்க சுத்தினாலும் நம்ம நினைவுல யார் மேல இருக்குது? புருஷன் மேலதான் இருக்கு. எங்க போனாலும் ரொம்ப அன்பா ஆசையா இருந்தா, ரொம்ப அந்யோன்யமா இருந்தா அவங்க நினைவெல்லாம் யாரை பத்தி தான் இருக்கும்? புருஷனை பத்தி தான் இருக்கு. ஆனா அவர் ஆவிக்குரிய மனவாளன் மேல நம்பிக்கை. மனவாளனை எப்போதும் இருதயத்துல ஏற்றுக்கொள்ளு. நீ அவரை சார்ந்து கொள்ளு. மனவாளன் எப்போ வருவாரோ காத்து. அந்த ஆசை உன்னை பிடிக்கத்தக்கதா தேவன் உண்டாக்கினாரு. ஆனா மாம்சத்து சிந்தை என்ன ஆயிடுச்சு? வாசிங்கப்பா. இல்ல அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். தேவன் என்ன பண்றாரு? அந்த காரியத்தை உறுதிப்படுத்துறாரு. அது அத்திமரத்துக்கு அல்ல, ஒரு மனிதனுக்கு உண்டான வார்த்தை. நீ யார் பேச்சு கேட்ட? நேற்று ஒரு தேங்காய் சொல்லி இருந்தாரு ஐயா, முந்தா நாள். இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் சொல்லி தேங்காய் எப்படி வச்சு சொல்லுவாங்க? கீழே வச்சு என்ன பண்ணுவாங்க? இந்த இப்படி சொல்றது கீழே வச்சு தட்டு. இவர் கையில வச்சு இப்படி இப்படி சொல்லின்னு இருக்காரு. கையில இப்படி புடிச்சிட்டு இப்படி இப்படி சொன்னா கையில படுமா படாதா? நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன், பா கையில பட போது இப்படி வச்சு சொல்லாத. மனைவி பேச்சு கேட்க வேண்டாம் என்று யார் சொல்லி இருக்கிறது? தேவனே சொல்லி இருக்காரு. ஒரு கோட் போட்டுருக்காரு நீட்டா. நீட்டா என்ன பண்றாரு? அதுவும் அடிப்பட்ட கையில அந்த ஆபரேஷன் கையில என்ன பண்ணாரு? போட்டுருக்காரு. இது மாம்சத்துக்குரிய காரியப்பா. இது மாம்சத்துக்குரிய காரியம். அவர் ஆவிக்குரிய காரியத்தை வச்சு சொல்றாரு. மனைவி பேச்சு என்ன பண்ணாத? கேட்காத. உன் மனைவி சொல்லுவாள், நீ உன் சர்ச்சுக்கு போவாத, நீ வேலைக்கு போ, அங்க போ, அதை கேட்காத. உன் ஆளுகிட்ட கல்லர் பகையை மாற்றிக்கொள்ளாத. அது கணவனாகட்டும் மனைவியாகட்டும். ஆனா தப்பு செஞ்சதுனவ யார்தான்? ஏமாதான். ஆனா சாபம் யாருக்கு வருது? ஆதாமுக்கு வருது. ஏன்னா நம்ம கேட்பல ஏசப்பா எப்படி சாபமானார்? அவர் ஆதாம தானே சபிச்சார். அதுக்கு ஆம்பளை தானே பலியாகணும், பொம்பளையா பலியாகணும். நம்ம கேட்பல பெண் குத்தி பின் குத்தி. அதனால என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அந்த ஆதாமை சபித்தபடியினால அவர் மன நோவாது இருந்திருப்பாரா? அத்திமரத்தை சபிச்சதுனால அவர் மன நோவாது இருந்திருப்பாரா? நிச்சயமா மனம் கசந்திருக்கும். நம்ம பிள்ளைகள் தப்பு செய்யும்போது நம்ம கூட என்ன பண்ற பதட்டத்துல, நீ எல்லாம் எப்படி இருக்க போறவ, நான் உயிரை எடுத்துனுங்கிற, நீ நல்லா இருக்க போறியாம என்ன என்ன பண்ணிடுங்கிற போட்டு வரைச்சு சபிக்காதீங்க. அதனால துக்கப்படும் போது யார் தெரியுமா? நம்ம தான். அவர்கள் சாபத்திலே கண்ணீரிலே நம்பப்பட்ட காரியத்துல விழும்போது அதனால கூட நிக்க போறது யார்? வேலையெல்லாம் வந்து நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நம்மள தேடி தான் என்ன பண்ணும்? வரும். கோபத்தின் நிமித்தம் அவர் உண்டாக்கின பிள்ளைகள் தவறு செய்யும் போது கோபத்தின் நிமித்தமாய் முன் நிமித்தம் என்னவாயிடுச்சு? பூமியே சபிக்கப்பட்டது. உனக்காகத்தான் தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கார் எல்லாத்தையும். உன்னுடைய காலில் கல்லர் கோகியா மாறும்போது அவர் வேறு நிமித்தமாய் கோபத்தினால என்ன பண்ணிடுறாரு? அவர் கோபப்படுவார், சபிப்பார். காட்சி கொடுத்துட்டல. அந்த சாபத்தை எப்படி மாற்றி? இல்ல வாசிங்கப்பா, எடுங்கப்பா, லூக்கா எடுங்க. சரி இல்ல ரோமர் எடுங்க. ரோமர் 5:19 எடுங்கப்பா, சீக்கிரம் எடுங்க. ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக ஒரு மனுஷன் கீழ்ப்படியாதனால அநேக என்ன பண்ணாங்க? சாபம் தான் வந்துச்சாங்க. ஆனா அது எப்படி மாறிச்சு? சாபம் பாவமா மாறிச்சா? சொல்ற ஒரு மனுஷனின் கீழ்ப்படியாத நிமித்தமாய் வாசிங்கப்பா, அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் எப்படி ஆக்கப்பட்டாங்க? இன்னைக்கு நம்ம நீதிமான் மாத்தட்டி சொல்லிக்கிறோம் தெரியுமா? அதுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சார். இன்னைக்கு நம்மளுக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் இல்ல. இருக்குதா? ஆராய்ச்சி பாருங்க. நான் இருக்குதா? ஆதாமின் மீறுதல் நிமித்தமா சபிக்கப்பட்டது. அவர் மாத்திரம் இல்ல, அவன் ஜெனரேஷன், நம்ம அவருடைய ஜெனரேஷன் தான். நம்ம என்ன பண்ணிருக்காங்க? சபிக்கப்பட்டிருக்கோம். ஆனா அந்த மனிதன் மீறு நிமித்தமாய் பாவம் என்ன
ஆயிடுச்சான். சாவு பாவமா மாறிடுச்சு. ஆனா அவர் கீழ்ப்படிஞ்சார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்மளுக்காக என்ன பண்றாரு? கீழ்ப்படிஞ்சாராம். அதுலயே 5 வாசிங்கப்பா. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படாத விடுதுமா. தேவ அன்பு நம்ம இருதயத்துல இருப்பதனால அவர் வெட்கப்பட்டார். நம்மள வெட்கப்பட என்ன பண்ணல? விடல. ஏன்னா அவர் கீழ்ப்படிஞ்சார். வாசிங்க பாருங்க அடுத்த வசனம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன பண்ணாரு? விலக பண்ணினார். நம் பாவிகள் என்று நம்மள என்ன பண்ணோம்? மரிக்க பண்ணோம். ஆனா நம்மளுக்காக அவர் எப்படி ஆயிட்டாரா? மரிக்க ஆயத்தமாயிட்டார். எப்படி கீழ்ப்படிஞ்சார்? எப்படி கீழ்ப்படிஞ்சார்? ஆதாம் சபித்தாரு. சாபம் எப்படி ஆயிடுச்சு? பாவமா மாறிடுச்சு. அந்த பாவத்தை என்ன பண்ணோம்? வேற யாராவது வந்து தீர்ப்பாங்களா? வேற யாராவது வந்து தீர்ப்பாங்களா? யார்தான் தீர்க்கணும்? அவர்தான் தீர்க்கணும். ஏன்னா அவர்தான் நம்மளை இருளில் இருந்து என்ன பண்ண போறாரு? மீட்க போறாரு. ஆதாமை உண்டு பண்ணினவர் தமது சாயலா நம்ம பிள்ளைகள் எப்படி தவறு செய்யும் போது நம்ம கோபத்தின் நிமித்தமாய் செய்கிறோம். அப்புறம் என்ன பண்ண போயிட்டேன்? ஏதோ கோபத்துல பேசிட்டப்பா, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. வாய்ப்பு வந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டேன்? பேசிட்டப்பா, மன்னிச்சிருங்க. என் பாவம் என் சாபம் என் பிள்ளைகள் மேல என்ன பண்ணக்கூடாது? தொடரக்கூடாதுன்னு நம்ம அநேக நேரத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஜெபம் பண்ணியிருக்கேன். அதுவே என்னுடைய காரியங்கள் என் பிள்ளைகள் இடத்துல என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. சாபத்தை உடையனுக்கு ஜெபம் பண்ணி அந்த சாபத்தை அவர் எப்படி மாற்றினார்? வாசிங்கப்பா. கலாத்தியர் எடுங்கப்பா. கலாத்தியர் 3:13 எடுங்கப்பா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்ன வைத்தாரு? என்ன வைத்தாரு? ஏன்னா அவர் தானே நம்மளுக்கு கொடுத்தாரு. நம்முடைய பிள்ளைகள் மீறுதல் நிமித்தமாய் சபிக்கப்பட்ட அவரே என்ன வைத்தாரு? இதை யாராலையும் மாற்ற முடியாது. இதை யாராலையும் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அதனால அவரே என்ன பண்ணிட்டார்? தன்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தார். கீழ்ப்படிதல் நாவி அதுதான். கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே என்ன பண்ணார்? அவரு என்னை நீதிமானாய் ஆக்குவதற்காக குற்றமில்லாத அவர் என்ன பண்ணார்? சாபமாகி பாவமாகி மரணத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீக்கலாக்கி என்ன பண்ணாரு? மீட்டுக் கொண்டார். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, அவர் நம்மளுக்கு சாபத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த சாபத்தை மாற்ற தன்னையே ஒப்பு கொடுத்தார். மரத்திலே சபிக்கும்படி அவர் சாபம் இல்லாத. நம்ம தப்பு செஞ்சா நம்ம தண்டனை என்ன பண்ணுவோம்? அனுபவிச்சு. ஆதாம் தப்பு செஞ்சா, ஏவாள் தப்பு செஞ்சா தண்டனை என்ன பண்ணாரு? கொடுத்தார். அந்த தண்டனையை மாற்ற யாரால முடியும்? அவரால மாத்திரம்தான் முடியும். அதனால அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில சாபமானார். அடுத்த வசனம் எடுங்க. லூக்கா எடுங்க. லூக்கா 13 எடுங்க. லூக்கா 13:6 இருந்து வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். அநேக நாட்கள் இது கேள்விப்பட்டிருந்தாலும் தேவன் இந்த இடத்துல வித்தியாசமாய் பேசினார். வாசிங்கப்பா. ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அது கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3
அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. என்ன பண்ணு, அங்க சமைச்சிட்டாரு. இங்க வந்து என்ன பண்ண, தர மட்டுமே என்ன பண்ண, வெட்டி போட்டு. இது என்ன பண்ணுது, 3 வருஷமா நானும் ஊழியத்துல இருக்கிறேன். வந்து என்ன பண்றேன் பாக்குறேன், திராட்சை தோட்டத்துல தான் இருக்கு. திராட்சை தோட்டத்துல திராட்சை என்ன பண்ண, கொலையா காய்க்கும். அதை பார்த்தா இது என்ன பண்ணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிள்ளையே, ஆவிக்குரியதை பாருங்க. ஆவிக்குரியதை பார்த்தாதான் கனி கொடுக்க முடியும். உங்க ஆலயம் கல்லர் புகையாய் மாறி போகாது, உங்க வாழ்க்கை சாபமாய் மாறி போகாதுன்னா திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணும், இத பார்த்து கூட அது என்ன பண்ண மாட்டுது, கனி கொடுக்க மாட்டுது. இது அப்படியே தான் இருக்குது. வந்தவரமாவே என்ன பண்ணுது, மாற்றினாதான் மாற்ற நம்மளுக்குள்ள என்ன பண்ணும், உண்டாவாக்க தேவன். அவரை பார்த்து பார்த்து என்ன பண்ண, நம்ம அவரை போல நம்ம மாற்றி கொள்ளத்தக்கதாய் தேவன் மாற்றுவாரு. வாசிங்கப்பா. அதற்காக ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார் என்றார். இப்போ நம்ம யாருக்காவது கடன் கொடுக்கணும், இப்ப நம்ம போய் கேட்க போனா, இப்ப நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் யாராவது வருவாங்க, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், கடன் கேட்கிறவங்க இப்ப நம்ம கோவமா பேசணும். இப்போ கடன் கொடுக்கிறவங்க பாவம் பாவிட்டு அவங்க இருக்கும் போது கொடுக்கட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், பிரதீத்திரமா நீ கொடுக்க போறியா, கண்டிப்பா என்ன பண்ணுவோம், அவங்க கொடுக்கலன்னா என்ன பண்ணு, நீ கொடு. இங்க சொல்றாரு வெட்டாத, கனி கொடுக்கும். நான் என்ன பண்றேன், அதை சுத்திலுமா கொட்டி போடுகிறேன். அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாரு, நீ வெட்ட ஒப்பு கொடுக்குறியா, நத்தி மரத்துக்காக சப்போர்ட் பண்றியே, இதான் என்ன பண்ணிருப்பாரு, கேட்டிருப்பாரு. நத்தி மரத்துக்காக, ஏன்னா ஒரு தடவை சபிச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு, சாபமா மாறி போயிட்டாரு. மறுபடியும் அவர் என்ன பண்ற, நத்தி மரத்துக்காக ஐயதே இது இந்த ஒரு வருஷம் மாத்துது, 3 வருஷம் நீ ஊழியத்தின் பாதையை பார்த்துட்டே தான் வர. ஆனா அது என்ன பண்ண மாட்டுது, கனி கொடுக்க மாட்டுது. அதை சுத்திலுமா திராட்சை கொடிகள் கொலையா கனி தருது. ஆனா இது மட்டும் எப்படியா இருக்கு, நெஞ்ச அழுத்தமா இருக்கு, இருமாப்பா இருக்கு, ஒடுக்க மாட்டேன்னு. இதை வெட்டி போடு, இது ஏன் நிலத்துக்கு எடுக்குது. அப்ப இயேசு ஆண்டவர் வந்து சப்போர்ட் பண்றாரு. அப்பா இந்த வருஷம் இருக்கட்டும்ப்பா, இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்காவிட்டா நாங்க என்ன பண்றத வெட்டி போடுறேன். வெட்டி போடுறதுன்னா அப்ப என்ன பண்ணிருப்பாரு, அவரு வெட்டி போட்டிருப்பாரு. ஆனா இதான் கேட்டிருப்பார்ல, இதான் கேட்டிருப்பார்ல, அதை வெட்டி போடலன்னா உன்னை வெட்ட ஒப்பு கொடுக்குறியா, ஒப்பு கொடுக்குறியா, எடுத்து வாசிங்கப்பா. லூக்கா எடுங்கப்பா, சாரி மத்தேயு 26:31 வாசிங்கப்பா. மத்தேயு 26. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி என்ன பண்ணுவாரு, என்ன பண்ணுவாரு, வெட்டினாரா மேய்ப்பற. ஏசப்பா வெட்டியா தொங்க விட்டாங்க. அங்க வெட்டுறதுக்கோ அவர் அங்க சப்போர்ட் பண்றாரு. ஆனா இங்க சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், மேய்ப்பற வெட்ட போறேன். வாசிங்கப்பா. மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில என் நிமித்தம் என்ன பண்ணீங்க, விடுதலை அடைவீங்க. மேய்ப்பனை வெட்டுவேன். ஏசப்பா வெட்டினாங்களா எங்கேயாவது, ஆனா வெட்டுவேன்றார் ஏசப்பா. மேய்ப்பனை என்ன பண்ண போறேன், சீஷர்களுக்குள்ள சொல்றாரு, நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், வெட்டப்பட போறேன். என் நிமித்தமா நீங்க என்ன பண்ண போறீங்க, சிதறல் அடைவீங்க, சுதந்திரிக்கப்படுவீங்க. ஆனா மேய்ப்பனை வெட்டுவேன். நத்தி மர காத்ததுக்கு எதுக்கு தெரியுமா, அவர் வந்து சப்போர்ட் பண்ண. நான் வெட்ட என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுக்க நான் என்ன பண்றேன், வசனத்தினால அதை புடமிடுகிறார், இருதயத்தை உடைக்கிறேன், அது கனி கொடுக்கத்தக்கதாய் மாற்றுகிறேன். இந்த வருஷம் இருக்கட்டும்ப்பா. பேதுருகிட்ட சொல்ற, மேய்ப்பனை வெட்டுவேன், வெட்ட ஒப்பு கொடுப்பேன். அவர் எப்படி வெட்டினாங்களா, பலி கொடுக்கிற ஆடை நேற்று தினத்துல பேசினது எப்படி வெட்டினாங்களா, சொந்த சந்தா என்ன பண்ணாங்க, வெட்டினாங்க. பலி கொடுக்கிற ஆடை சந்து சந்தா வெட்டுவாங்க.
அவர் வாரினால் அடிபடும் போது அப்படியே புலஞ்சுச்சான். கத்தினால வெட்டுபடி என்ன பண்ணுச்சான்? புலஞ்சுச்சான். ஏன் தெரியுமா? வெட்டல. அதனால எலும்புகள் நொறுக்கப்படும், நீதிமான்கள் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என் சத்திய வேதம் சொல்லி இருக்கிறது. அதனால வெட்டப்பட்ட. ஆனா அந்த வாரினால் அடிக்கப்பட்டு கத்தியினால் வெட்டப்பட்டது போல என்ன ஆயிடுச்சான்? புலந்து இருந்துச்சான். ஒவ்வொரு அடிகளும் அப்படியே கத்தினால் வெட்டப்பட்ட அடிகளும் போல என்ன ஆயிடுச்சான்? புலந்து இருந்துச்சான். ஆண்டவர் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியங்களை என்ன பண்ணுவேன்? முத்த செய்வேன். இந்த இயேசு ராஜாவை பார்க்கத்தக்கதாய் நான் ஒவ்வொரு காரியங்களை என்ன பண்ணுவேன்? முத்த செய்வேன். பேதுரு கிட்ட சொல்றேன், நான் மேய்ப்பன் என்ன பண்ணுவேன்? வெட்ட போகிறேன். அத்திமரமே, நீ வெட்ட கூடாதபடிக்கு உனக்காக பரிந்து பேசினவர் வெட்டப்பட்டார். அவர் இலையின் கிளையை போல என்ன பண்ணாங்களா? ஒதுக்கினாங்க. இளங்கலை எப்படி டக்கு டக்கு என்ன பண்ணும்? ஒடிஞ்சிடும்ல. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? சின்னதால அப்படியே நெஞ்செழுத்தமா என்ன பண்றோம்? இருக்கிறோம் இல்ல. அவங்க இளைய கலையை போல என்ன பண்ண தன்னை ஒடிக்க ஒப்பு கொடுத்தார். எனக்காக உங்களுக்காக தேவ பிள்ளைகளே, எனக்காக உங்களுக்காக என்ன பண்ணார்? இளங்கிளைய போல ஒடிக்க ஒப்பு கொடுத்தார். ஏன் அந்த அத்தி மரத்தை வெட்டாதபடிக்கு காத்தார் தெரியுமா? இந்த வருஷம் நீ கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்காவிட்டால் அவருக்கு வசனத்தையே சொல்றார். வாசிங்கப்பா. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதி இருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் என்ன பண்ணீங்க? இடரல் அடைவீர்கள். தேவன் நிமித்தமா இடரல் வந்தா நம்ம எப்படி இருக்கணும்ல? சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா எனக்காக பரிந்து பேசுகிறவர் அவர் மாத்திரம் தான். அத்தி மரத்தை வாசிங்கப்பா. அப்பொழுது அவர் இல்லப்பா, அவ 7ல இருந்து வாசிங்க. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, அதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்று. அதற்கு அவர், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி நெருப்போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். இப்ப என்ன குறிச்சோம்? என் பிள்ளைகளை குறிச்சோம், என் கணவனை குறிச்சோம். இது ரொம்ப நாளா இப்படிதான் இருக்குது. நான் வெட்டி போட போறேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வெட்டி போட ரொம்ப தொல்லையா இருக்கு. எப்பவுமே உயிர் எடுத்துருக்கு. நான் சொல்லுவேன், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, இந்த 1 வருஷம் என்ன பண்ணுங்க கொடுங்க அப்பா. வாய்ப்பு கொடுத்திருக்கா தேவ பிள்ளையே. அவர் வெட்டப்படி ஒப்பு கொடுத்தபடினால்தான் இன்றைக்கு நான் அத்தி மரம் எப்படியா இருக்கேன்? பார்க்கறதுக்கு செழிப்பா இருக்கேன். அவர் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தபடினால்தான் இன்றைக்கு இந்த இடத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கேன்? நின்று கொண்டு இருக்கிறேன். என் சாபத்தை அவர் நீக்கி போட்டார், என் அக்கிரமத்தை அவர் மன்னித்தார். எனக்கு பதிலா அவர் வெட்ட ஒப்பு கொடுத்தார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு எல்லாரும் கண்களை அந்த அத்தி மரத்துக்கு கொடுத்தது போல லாஸ்ட் ஒரு வசனம் வாசிங்கப்பா. லூக்கா 6:43 வாசிங்க, முடிச்சது. லூக்கா 6:43. நல்ல மரமானது கெட்ட கனியை கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதன் கனியினாலே அறியப்படும். முச்செடிகளில் அச்சி பழங்கள் பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷங்களில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதது என்ன பண்றான்? தேவ பிள்ளையே, நீ உண்மையான கிறிஸ்துவ பிள்ளையா இருந்தா என்ன பண்ணும்?
ஏசப்பா போல நல்ல மரமா என்ன பண்ணும்? செயல்படும். நல்ல கைகள் என்ன பண்ணும்? கொடுக்கணும். நல்ல மனுஷன் நல்ல கைகள் என்ன பண்ணுவான்? கொடுப்பான். பொல்லாதவன் என்ன பண்ணுவான்? பொல்லாதவனா இருப்பான். நம்மளே ஆராய்ச்சி பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மற்றவங்க என்ன பண்ணக்கூடாது. நீங்க நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் இயேசுவை போல என்ன பண்ணணும்? வாழ ஒப்பு கொடுக்கணும். என் இருதய கல்ல போகிய கடிந்து கொள்ளு. சாபத்துக்கு என்ன உட்பட வைக்காத. சாபத்துக்கு என்ன பண்ணாத? இச்சையே சாபத்துக்குள்ள என்ன நடத்தாத. உன் கண்ணு இடலாச்சுன்னா என்ன பண்ணு? கடிந்து கொள். அதுக்கு இன்பத்தை கொடுக்காத. உன் இருதய இன்பம் தேடிச்சுன்னா அதை கொடுக்காத. எனக்காக ஒரு சாபமான இன்றைக்கு நான் செழிப்போடு இருக்கிறேன்னா ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. வெட்டாதீங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே ஆதாம் செய்த தப்பி நிமித்தமாய் இந்த பூமி சபிக்கப்பட்டது ஐயா. என்னை நீதிமானாய் மாற்றத்தக்கதாய் ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்றத்தக்கதாய். உடைய அன்பு தெரியுது ஐயா, உடைய அன்பு தெரியுது ஐயா. நான் வெட்டக்கூடாதபடிக்கு நீங்க வெட்ட ஒப்பு கொடுத்தீங்களே அப்பா. நீங்க வெட்ட ஒப்பு கொடுத்தீங்களே. உடைய பிள்ளைகள் கிட்ட சொன்னீங்களா? இன்னைக்கு நான் மேற்கொள்ள வெட்டுவேன். நீங்க எங்க கிட்ட சொல்லிருக்கீங்கப்பா. உன் நிமித்தமா தான் அன்னைக்கு நான் வெட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆனா வாய்ப்பு கொடுத்த போதிலும் கனி இல்லாத ஒரு வார்த்தை வாழாத சாபத்திலே இல்லாதபடிக்கு உன்னை கல்லர் கோவையாய் மாற்றாதபடிக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ள தேவன் வந்திருக்கிறார். தேவன் வந்திருக்கிறார். நீங்க அதுக்கு அடுத்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வு நாளில தேவாலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் 18 வருஷமாய் நிமிடப்படாதபடி கூடி இருக்கிறார். அந்த இடத்துல ஆரம்பத்திலே எடுத்திருக்கிறார். இயேசு வந்தபோது அவர் நிமிடம் செய்கிறார். நம் தேவன் புதிய செய்கிறவர் அல்ல. தேவ பிள்ளையே, நிமிடம் செய்கிற தேவனை ஆராதிக்கிறபடியால் எப்படிப்பா கல்லர் கொகையா மாறி போச்சு. யாரை எப்படிப்பா கல்லர் கொகையா மாறி போச்சு. பேருக்கு ஆலயமா வச்சுட்டு இருக்கவே அப்பா மாற்றுங்க சுவாமி. சாபத்தை மாற்றுங்கப்பா. மனத்தில துக்கப்பட்டவன் எவனும் சமைக்கப்பட்டவன் என்று சிலுவையில் ஆண்டவரே உம்முடைய மரணத்தில் சாபம் இல்லாத ஒரு சாபமானீரே. அந்த அத்தி மரம் வெட்டி போடாதபடிக்கு எனக்காக வெட்ட ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க சரசரா வெட்ட முடியல, நம்மளால உடைக்க முடியல. தேவ சமூகத்தில் நீ என்னை காண்கிற தேவனப்பா. என் அந்த ரங்கத்தை காண்கிற தேவனப்பா. என் வெளிரங்கத்தை பார்க்கிறவர் அல்ல, என் அந்த ரங்கத்தை பார்க்கிறவர். நீ ஜெபம் பண்ணி கேட்கலன்னா யார் பேரிலும் உனக்கு குறை இருக்கு. யாரையும் மன்னிக்க முடியாதபடி இருக்கிற. ஏன்னா நான் அதிகமா மன்னிப்பு பெற்றவன். ஆண்டவரே, முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறையா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பேச்சு இல்லப்பா, செயல்பாடு. கிரியினால நீங்க காமிச்சீங்களே. ஆதான் தப்பு செஞ்சுட்டான், சபிக்கப்பட்டுட்டான். ஆனா அந்த சாபத்தை மாற்ற சிலுவை மரம் வந்தது. சிலுவை மரம் வந்தது. அந்த அத்தி மரத்தை மீட்க சிலுவையிலே சாபமானார் என் தேவன். சிலுவையிலே சாபமானார் என் தேவன். உனக்காக எனக்காக பாலமான சிலுவையில் இறக்கி வைக்கவில்லை. உண்மையான வாணி என்று கருதலிக்கவில்லை. பாலமான சிலுவையில் இறக்கி வைக்கவில்லை. உண்மையான வாணி என்று கருதலிக்கவில்லை. எதையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. எதையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. எதையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக
Love